சேனல். எங்கள் சேனலில் பார்க்குறவங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தியமால 7th லெசன் ஹிந்தி திவஸ் பார்ட் 1 பார்க்க போகிறோம். எஸ்ஏவும் 5 மார்க் கொஷினும் பார்க்க போகிறோம். இது வந்து மத்தியமாவோட ஃபர்ஸ்ட் பேப்பரில் வரும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? பாருங்க, ஹிந்தி திவஸ் இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க புக்ல பேஜ் நம்பர் 40ல இருக்கு, பார்த்துக்குங்க. இது எஸ்ஏ பேஜ் நம்பர் 208ல இருக்கு. இது சாராஞ்சு பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். இதுல வந்து பார்ட் 1 எஸ்ஏவும் 5 மார்க்ஸ் கொஸ்டினும் போட்டிருக்கேன். ரெண்டாவது பார்ட்ல வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் எல்லாமே போடுவேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? हिंदी दिवस ना என்ன முதல்ல சொல்லுங்க. हिंदी डे हमें मालूम है कि विद्यालयों कार्यालयों நமக்கு தெரியும் ஸ்கூல்ஸ் ஆபீசஸ் எக்ஸெட்ரா में गणतंत्र दिवस स्वतंत्रता दिवस என்னென்ன கொண்டாடுறாங்க. गणतंत्र दिवसனா என்ன? रिपब्लिक डे. स्वतंत्रता दिवसனா என்ன? इंडिपेंडेंस डे. हर साल मनाए जाते हैं, एवरी ईयर கொண்டாடப்படுகிறது. ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, क्योंकि इन दिवसों के पीछे खास कारण है. இந்த நாட்கள் எதற்கு நம்ம கொண்டாடுகிறோம்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. इसी क्रम में இதே மாதிரி हर साल हिंदी दिवस 14 सितंबर को मनाया जाता है. இதே மாதிரி எவ்ரி இயர் हिंदी डे 14 सितंबर को मनाया जाता है, கொண்டாடப்படுகிறது. 14 सितंबर हिंदी डे. ஓகேங்களா? इसका कारण ये है, இதனுடைய காரணம் என்னன்னா, भारतीय संविधान द्वारा हिंदी को, அதாவது பாரதிய சம்விதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இதற்கு हिंदी को 14 सितंबर 1949 में संघ की राजभाषा की मान्यता मिली है. இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மூலமா என்ன கிடைச்சதுன்னா, 14 सितंबर 1949ல இது ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன் அப்படின்ற ரெகக்னைஸ் நமக்கு கிடைச்சது. परिणाम स्वरूप केंद्र सरकार के कार्यालयों में हिंदी का प्रयोग अनिवार्य हो गया है. இதனுடைய ரிசல்ட் என்ன? परिणाम स्वरूप இதனுடைய ரிசல்ட் என்ன கிடைச்சது அப்படின்னா, ரெகக்னைஸ் ஆனதுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், கேந்திர சர்க்கார்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், காரியாலயம்னா ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸ்ல हिंदी का प्रयोग, हिंदीயோட யூசேஜ் வந்து मैंडेटरिया ஆயிடுச்சு, अनिवार्य हो गया. अतः हर साल 14 सितंबर को हिंदी दिवस के रूप में मनाया जाता है. இதனால எவ்ரி இயர் வந்து 14 सितंबरக்கு हिंदी डे கொண்டாடப்படுகிறது. हिंदी भाषा को ये गौरव इसलिए प्राप्त हुआ, हिंदी भाषைக்கு வந்து हिंदी लैंग्वेजக்கு வந்து ஏன் இந்த கௌரவம் கிடைத்தது அப்படின்னா, भारत में अधिकांश लोग इसको बोलते समझते आ रहे हैं. பாரதத்தில் most of the people, अधिकांश लोगனா most of the people இதை புரிஞ்சுக்கிறாங்க, பேசவும் செய்றாங்க. इसके अलावा हिंदी सही संपर्क भाषा के रूप में, அதாவது இது மட்டும் இல்லாமல் ஹிந்தி வந்து ஒரு ஃபேமஸ் லாங்குவேஜும் சரி, கம்யூனிகேட் பண்ற லாங்குவேஜாவும் ஆயிடுச்சு. இப்போ प्रचलित हो गई है, आइडिची. हिंदी को राष्ट्रभाषा के रूप में स्थापित करने की नींव महात्मा जी ने डाली है. हिंदिயை வந்து நேஷனல் லாங்குவேஜா அந்த ரூபத்தில் கொண்டு வந்தது யார், அதை சிச்சுவேட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாத்மா காந்திஜி. அவர் தான் இதனுடைய சீட் வந்து ஃபர்ஸ்ட் சென்னையில தான் விதைத்தார். ஓகேங்களா? उन्होंने हिंदी तर प्रांतों में हिंदी प्रचार पर जोर दिया. हिंदी तर प्रांतोना हिंदी அல்லாத மாகாணங்களில் ஹிந்தியை வந்து பிரச்சாரம் செய்ய ஃபோர்ஸ் பண்ணாரு. ஜோர் தியானா ஃபோர்ஸ் பண்ணாரு. உஸ்கா பிரதிஃபல், அதனுடைய ஃப்ரூட்ஃபுல் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் என்ன கிடைச்சது அப்படின்னா, சென்னை में स्थित दक्षिण भारत हिंदी प्रचार सभा, சென்னையில இருக்கிற என்ன हिंदी दक्षिण भारत हिंदी प्रचार सभा இதுதான். சரிங்களா? हिंदी भाषा को संघ की राजभाषा कहते हैं. எப்படி அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன் தான் संघ की राजभाषा. இந்த ரூப்ல வந்து வைதானிக் மான்யதா प्राप्त हुई है, சட்ட ரீதியான அங்கீகாரம். வைதானிக் மான்யதான சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைத்தது. हर साल एवरी ईयर 14 सितंबर हिंदी दिवस के नाम पर, அதாவது எவ்ரி இயர் 14 सितंबरக்கு हिंदी डे அப்படின்ற பேர்ல विद्यालयों में नहीं बल्कि केंद्र सरकारी कार्यालयों में भी निबंध गायन, அதாவது ஸ்கூல்ஸ்ல மட்டும் கொண்டாடாம இந்த கவர்மெண்ட் செக்டார் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டார் ஆபீசஸ்ல கூட இந்த எஸ்ஏ ரைட்டிங் எழுதுறது,
அப்புறம் பாட்டு பாடுறது, ஸ்பீச், भाषण, गायन, भाषण एक्सेट्रा प्रतियोगिताओं का आयोजन किया जाता है. அதாவது இதர காம்படிஷன்ஸ் எல்லாம் வெச்சு இத வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஆயோஜன் கியா ஜாத்தா है, எல்லாரையும் வந்து கலந்துக்க வச்சு பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அதுலேருந்து ஜெயிக்கிறவங்களுக்கு ரிவார்ட்ஸ், பிரைசஸ் இது எல்லாமே இஷ்யூ பண்றாங்க. प्रतिभागियों को पुरस्कार देकर, பாத்தீங்களா பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுல வந்து புரஸ்கார் தேக்கர் அவங்களுக்கு ரிவார்டும் பிரைஸும் கொடுத்து मोटिवेट பண்றாங்க. उत्साहित करके भाषा के प्रयोग में बढ़ावा लाया जाता है. அவங்கள மோட்டிவேட் பண்ணி லாங்குவேஜை இன்னும் வந்து நிறைய பேர் பேசணும், நிறைய பேர் பழகணும் அப்படின்ற ஒரு இன்க்ரீஸ், படாவா லாயா ஜாத்தா है, இதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஹிந்தி திவஸ. அதனால தான் ஹிந்தி டேவா கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த எஸ்ஸே முடிஞ்சிருச்சு. இதுதான் சாரான்ஷ். இதுதான் நீங்கள் எக்ஸாமில் படித்து எழுத வேண்டிய ஒரு எஸ்ஸே. இது என்னன்னு கேட்டிங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஹிந்தி திவஸ் கப் மனாயா ஜாத்தா है और क्यों, ஹிந்தி திவஸ் எதுக்கு கொண்டாடுறாங்க, ஏன், பிரதி வருஷனா எவ்ரி இயர், एवरी ईयरों प्रति वर्ष தான், हर साल नालों एवरी ईयर தான். 14 सितंबर को हिंदी दिवस मनाया जाता है. एवरी ईयर 14 सितंबर க்கு हिंदी डे கொண்டாடப்படுகிறது. இது எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். பேஜ் நம்பர் 204ல இருக்கு. எங்க இருக்கு? பேஜ் நம்பர் 204ல பாருங்க. என்ன क्वेश्चन आंसर्स இருக்கு. इसके दौरान, இதன் மூலமாக विद्यालयों एवं केंद्र सरकार के अधीन कार्यालयों में कई कार्यक्रमों का आयोजन होता है. இது மூலமா என்ன ஆகுது, இந்த ஹிந்தி திவஸ் அன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல, சர்க்கார் செக்டார்ல, அதாவது கவர்மெண்ட் செக்டார்ல, நிறைய ஆபீசஸ்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ், कार्यक्रमों का आयोजन होता है, அதாவது இதை ஏற்பாடு பண்றாங்க. ஆயோஜன் होता है, நிறைய ப்ரோக்ராம்ஸை ஏற்பாடு பண்றாங்க. हिंदी सप्ताह या हिंदी पखवाड़े के नाम पर विभिन्न प्रतियोगिताओं का भी आयोजन किया जाता है. அதாவது ஹிந்தி வீக், அதாவது ஹிந்தி வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹிந்தி வீக்கையும் காம்படிஷன்ஸ், பக்வாடே அப்படின்ற பேர்ல அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. பிரத்யோகிதாவுன்னா நம்ம காம்படிஷன்ஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்றது. ஓகேங்களா? கபி ஆயோஜன் கியா ஜாத்தா, இதையும் ஏற்பாடு பண்றாங்க. और विजेताओं को, ஜெயிச்சவங்களுக்கு புரஸ்கார் भी दिया जाता है, रिवार्ड्स கொடுத்து அவங்கள मोटिवेट பண்றாங்க. इसके द्वारा हिंदी भाषा के प्रति लोगों के मन में रुचि उत्पन्न करने का भरसक प्रयत्न किया जाता है. அதாவது இதன் மூலமா என்ன செய்றாங்க, அவங்க ஹிந்தி லாங்குவேஜ் எல்லாரும் அவங்க மனசுல தோணணும், ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தி எங்க போனாலும் ஹிந்தி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த ருச்சி வந்து உற்பன்ன கிரியேட் பண்றாங்க. உற்பன்ன அந்த ருச்சி வந்து வரணும் அவங்களுக்குள்ளாவே, அந்த ஒரு எந்து வரணும், நம்மளும் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்ற ருச்சி வரணும், அவங்களுக்குள்ளேயே வரணும் அப்படின்றதுக்காக அவங்க இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சிருச்சிங்களா? இது பாருங்க செகண்ட் क्वेश्चन. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹிந்தி திவஸ் का इतिहास लिखिए, அதை பத்தி ஒரு சின்ன ஹிஸ்டரி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. आजादी के पहले ही महात्मा गांधी जी ने हिंदी भाषा को राष्ट्रभाषा के रूप में स्थापित करने का प्रयास किया. आजादी के पहले ना फ्रीडम கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மகாத்மா காந்தி ஜி ஹிந்தி லாங்குவேஜ் நேஷனல் லாங்குவேஜா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு, प्रयास किया. इस सिलसिले में उन्होंने இந்த விஷயமா அவரு हिंदी तर प्रांतों में हिंदी प्रचार करवाने के लिए हिंदी இல்லாத மாகாணத்தில் ஹிந்தியை எப்படியாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால சென்னையில என்ன பண்ணாரு, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, சிச்சுவேட் பண்ணாரு. ஓகேங்களா? இங்க நிறுவினார். अन्य नेताओं के अथक प्रयासों में நிறைய லீடர்ஸோடைய ஹார்ட் ஒர்க்குக்கு மூலமா பாஷா ने लैंग्वेज संघ की राजभाषा, அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் அப்படின்ற ஒரு ரூபத்தில் அது 14 சிதம்பர் 1949ல இது சட்ட ரீதியான அங்கீகாரம் இதற்கு கிடைத்தது. புரிஞ்சுச்சிங்களா? வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.